வணக்கம் யூடியூப் நண்பர்களே, எனது கிரியேட்டிவ் டு கிரிமேஷன் யூடியூப் சேனலுக்கு வருக என்று வரவேற்கின்றேன். முதலைகள் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவின் வெப்பமண்டல பகுதிகளில் வாழும் பெரிய நீர்வாழ் ஊர்வன ஆகும். உண்மையான முதலைகள் உடல் ரீதியாகவும் நடத்தை ரீதியாகவும் கெய்மன்கள், காரியல்கள் மற்றும் முதலைகளிலிருந்து வேறுபடுகின்றன. அவை குரோகோடைலியா வரிசையின் உறுப்பினர்களாக இருந்தாலும் தனித்தனி குடும்பங்களைச் சேர்ந்தவை. இன்று உலகில் வாழும் 14 முதலை இனங்கள் மற்றும் இந்த இனங்களுடன் தொடர்புடைய குறிப்பிடத்தக்க அம்சங்களை பற்றியும், இந்தியாவில் உள்ள முதலை இனங்கள், பாதுகாப்பு நிலை மற்றும் பாதுகாப்பு முயற்சிகள் ஆகியவை இந்த யூடியூப் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். முதலில் குள்ள முதலை. இவை துணை சஹாரா, மேற்கு மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவின் தாழ்நிலங்களில் வாழும் மிகச்சிறிய முதலை ஆகும். குள்ள முதலை முதன்மையாக இரவு நேர உயிரினமாகும், மேலும் இயல்பிலேயே மெதுவாகவும் கூச்ச சுபாவமாகவும் இருக்கும். இந்த முதலை இனத்தை பற்றி அதிகம் அறியப்படவில்லை, மேலும் இது IUCN ஆல் பாதிக்கப்படக்கூடியதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து மேற்கு ஆப்பிரிக்க முதலை. பாலைவன முதலை அல்லது மேற்கு ஆப்பிரிக்க முதலை துணை சஹாரா ஆப்பிரிக்காவில் பரந்த அளவில் காணப்படுகிறது. இன்றும் கூட மவுரித்தேனியாவில் உள்ள பாரம்பரிய மக்கள் இந்த முதலைகளை மதித்து பாதுகாக்கிறார்கள். ஏனெனில் இந்த விலங்குகள் மறைந்துவிட்டால் இந்த ஊர்வன வாழும் நீர் வறண்டுவிடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அடுத்து சியாமி முதலை. இந்த சியாமி முதலை என்பது இந்தோனேசியா, கிழக்கு மலேசியா, லாவோஸ், கம்போடியா, புருனே, வியட்நாம் மற்றும் தாய்லாந்தின் போர்னியோ மற்றும் ஜாவா தீவுகளுக்கு சொந்தமான ஒரு ஆபத்தான முதலை இனமாகும். இந்த விலங்குகள் வாழ்விட ஆக்கிரமிப்பு மற்றும் மனித தொந்தரவுகளால் அச்சுறுத்தப்படுகின்றன. சிறைபிடிக்கப்பட்ட விலங்குகளுடன் சட்டவிரோதமாக. அடுத்து கியூபா முதலை. இந்த கியூபா முதலை என்பது கியூபாவில் மட்டுமே காணப்படும் ஒரு சிறிய முதலை இனமாகும். பல பிற முதலைகளைப் போலவே கியூபா முதலையும் மிகவும் அழிந்து வரும் இனமாக பட்டியலிடப்பட்டுள்ளது. வேட்டையாடுதல் இந்த இனங்களின் எண்ணிக்கையை ஆபத்தான அளவிற்கு குறைப்பதற்கு மிகப்பெரிய காரணியாக இருந்து வருகிறது. அடுத்து உப்பு நீர் முதலை. இந்த உப்பு நீர் முதலை அல்லது கழிமுக முதலை இன்று வாழும் மிகவும் ஆபத்தான முதலை. இது உலகின் மிகப்பெரிய ஊர்வன மற்றும் உலகின் கரையோர வேட்டையாடும் உயிரினமாகும். உப்பு நீர் முதலை அதன் இரையை முழுவதுமாக மூழ்கடித்து விழுங்குகிறது மற்றும் அதன் பிரதேசத்தில் உள்ள எந்த விலங்கையும் வெல்லக்கூடிய ஒரு மிகை மாமிச உண்ணி வேட்டையாடும். அடுத்து மஹ்கர் முதலை. இந்த மஹ்கர் முதலை இந்திய சதுப்பு நிலம், பாரசீக முதலை அல்லது மஹ்கர் போன்ற பல்வேறு பெயர்கள் பாகிஸ்தானின் தேசிய இந்திய காணப்படுகிறது. இது ஒரு பதுங்கி இருந்து வேட்டை அதன் இரை வரும் வரை காத்திருந்து பின்னர் திடீரென இரையை தாக்குகிறது. அடுத்து நியூ கினியா முதலை. இவை நியூ கினியா தீவில் வாழும் ஒரு சிறிய முதலை இனம் ஆகும். இந்த முதலை இனம் உணவுக்காக சிறிய பாலூட்டிகள் மற்றும் மீன்கள் தீவிரமாக வேட்டையாடப்படுகின்றன. பாதுகாப்பு நடவடிக்கைகள் நியூ கினியா முதலையின் நிலையான எண்ணிக்கையை ஏற்படுத்தியுள்ளன. அடுத்து நைல் முதலை. இந்த நைல் முதலை இனங்கள் உப்பு நீர் முதலைக்கு பிறகு உலகில் இரண்டாவது பெரிய வாழும் ஊர்வன ஆகும். இந்த முதலை இனம் துணை சஹாரா ஆப்பிரிக்கா முழுவதும் பரவலாக காணப்படுகிறது. இது மிகவும் ஆக்ரோஷமான தன்மைக்கும் பெயர் பெற்றது. அடுத்து மோர்லெட்டின் முதலை. இந்த மோர்லெட்டின் முதலை இனம் என்பது நடுத்தர அளவிலான முதலை ஆகும். இது அட்லாண்டிக் பகுதிகளான குவாத்தமாலா, பெலிஸ் மற்றும் மெக்சிகோ முழுவதும் நன்னீர் வாழ்விடங்களில் வாழ்கிறது. மோர்லெட்டின் முதலை ஊர்வன பறவைகள் மற்றும் பாலூட்டிகளை உண்கிறது. அடுத்து பிலிப்பைன்ஸ் முதலை. இந்த பிலிப்பைன்ஸ் முதலை பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமானது மற்றும் மிகவும் அழிந்து வரும் இனமாகும். தற்போது பிலிப்பைன்ஸ் முதலையை வேட்டையாடுவதையோ அல்லது வேறு எந்த வடிவத்திலும் சுரண்டுவதையோ தடுக்க பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தால் கடுமையான நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து நன்னீர் முதலை. இந்த நன்னீர் முதலை என்பது வடக்கு ஆஸ்திரேலியாவில் வாழும் ஒரு முதலை. இது ஒரு சிறிய வகை முதலை இனம். இது நீளமான மற்றும் குறுகிய மூக்கை கொண்டுள்ளது. இந்த விலங்குகள் ஆறுகளில் வாழ்கின்றன மற்றும் முக்கியமாக மீன்கள் மற்றும் சிறிய முதுகெலும்புகளை உண்கின்றன.
அடுத்து ஒரினோகோ முதலை தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா மற்றும் கொலம்பியாவின் நன்னீர் சுற்றுப்புறங்களில் ஒரினோகோ முதலை இனம் காணப்படுகிறது. மனித நடவடிக்கைகளின் தீங்கு விளைவிக்கும் தாக்கத்தால் இது மிகவும் அழிந்து வரும் இனமாகும். அடுத்து மெல்லிய மூக்கு முதலை மெலிந்த மூக்குடைய முதலை இனம் மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவின் நன்னீர் வாழ்விடங்களில் காணப்படுகிறது. மிகவும் அழிந்து வரும் மெலிந்த மூக்குடைய முதலை தோல் மற்றும் இறைச்சிக்காக வேட்டையாடுதல், அதிகப்படியான மீன்பிடித்தல் காரணமாக இரையின் அடித்தளம் குறைதல் மற்றும் வாழ்விட இழப்பு போன்ற அழிவு அச்சுறுத்தல்களை தொடர்ந்து எதிர்கொள்கிறது. அடுத்து அமெரிக்க முதலை. இது ஒரு அமெரிக்காவில் காணப்படும் மிகவும் பரவலான இனமாகும். அமெரிக்க முதலையின் எல்லை அட்லாண்டிக் முதல் மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரை வரை தெற்கே பரவியுள்ளது. ஒளிந்து வேட்டையாடுதல், வாழ்விட இழப்பு மற்றும் வணிக விவசாயத்திற்காக காட்டு விலங்குகளை பிடிப்பதன் தாக்கம் காரணமாக அமெரிக்க முதலை பாதிக்கப்படக்கூடியவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய முதலைகளை 3 வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. உப்பு நீர் முதலை, காரியல் மற்றும் குவளைகள் அல்லது மஹ்கர் என்று பெயர். ஆற்றின் பகுதிகளைச் சுற்றி கரியலை காணலாம். இந்தியாவில் உப்பு நீர் முதலை இனம் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை மற்றும் நிக்கோபார் மற்றும் அந்தமான் தீவுகளில் காணப்படுகிறது. குவளை அல்லது மஹ்கர் முதலை நாடு முழுவதும் உள்ள ஆறுகள் மற்றும் ஏரிகளில் காணப்படுகிறது. முதலில் உப்பு நீர் முதலை பற்றி பார்ப்போம். இவை பூமியில் உள்ள மிகப்பெரிய இந்திய முதலை இனம் உப்பு நீர் முதலை ஆகும். இது 8 முதல் 10 மீட்டர் நீளம் கொண்டது. அவை சராசரி அளவிலான தலையை கொண்டுள்ளன. இந்திய முதலை இனம் 2 முகடுகளுடன் கண்ணிலிருந்து மூக்கின் நடுவில் நீண்டுள்ளன. பெரிய உப்பு நீர் முதலை பொதுவாக இருண்ட நிறத்தில் இருப்பதோடு பக்கவாட்டுகளிலும் இருண்ட பட்டைகள் மற்றும் கோடுகள் இருக்கும். இளம் வயதுடைய இந்திய உப்பு நீர் முதலைகளின் உடல் மற்றும் வால் பொதுவாக வெளிர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். அவற்றின் மீது கருப்பு புள்ளிகள் மற்றும் கோடுகளின் வயது தொடர்பான குறைகிறது. இந்த இனங்கள் பெரும்பாலான முதலைகளை விட அதிக நீர்வாழ்வை கொண்டுள்ளன, மேலும் இது 12 முதல் 15 மைல் வேகத்தில் நீந்தலாம். இந்தியாவில் அந்தமான் தீவுகள் மற்றும் வடகிழக்கு கடற்கரையில் உப்பு நீர் முதலைகள் உள்ளன. ஒடிசாவில் உள்ள பித்தர்கனிகா வனவிலங்கு சரணாலயத்திலும் 1977 மற்றும் 2009க்கு இடையில் சிறைப்பிடிக்கப்பட்ட 2300 உப்பு நீர் முதலை மீண்டும் அறிமுகப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக விடுவிக்கப்பட்டது. சுந்தரவன காடுகளிலும் சிறிய மக்கள் தொகை உள்ளது. அடுத்து மஹ்கர் முதலை. இந்த மஹ்கர் முதலை என்பது குவளை அல்லது சதுப்பு முதலை என அழைக்கப்படும் ஒரு இந்திய முதலை ஆகும். இது ஆறுகள், ஏரிகள், சதுப்பு நிலங்கள், நீர்ப்பாசன கால்வாய்கள் மற்றும் கடலோர உப்பு நீர் தடாகங்கள் மற்றும் முகத்துவாரங்களில் கூட காணப்படுகிறது. இந்தியாவில் 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் காடுகளில் வாழும் வயது வந்த முதலைகளின் எண்ணிக்கை தற்போது 3000 முதல் 5000 வரை இருக்கும் என்று கருதப்படுகிறது. மஹ்கர் அதிகபட்சமாக 4 முதல் 5 வரை மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. வாழும் குரூக்கடைலஸ் இனத்தை விட இது மிகவும் அகலமான முகப்பை கொண்டுள்ளது. இளம் வயதினருக்கு வால் மற்றும் உடலில் கருப்பு குறுக்கு பட்டையுடன் வெளிர் பழுப்பு நிறம் உள்ளது. பெரிய முதலைகள் சாம்பல் நிறத்திலிருந்து பழுப்பு நிறத்தில் இருக்கும். அடுத்து காரியல் முதலை, சில நேரங்களில் கேவியல்கள் என்றும் அழைக்கப்படும். இவை ஒரு வகை ஆசிய முதலைகள். அவற்றின் நீண்ட மெல்லிய மூக்குகள் ஒரு பானையை ஒத்திருப்பதால் வேறுபடுகின்றன. காரியல்களின் மக்கள் தொகை சுத்தமான நதி நீரின் நல்ல குறிகாட்டியாகும். ஒப்பீட்டளவில் பாதிப்பில்லாத மீன் உண்ணும் இனமாக அறியப்படுகிறது. பெரும்பாலும் இமயமலை நதிகளின் நன்னீரில் காணப்படுகிறது. விந்திய மலைகளின் வடக்கு சரிவுகளில் உள்ள சம்பல் நதி காரியல்களின் முதன்மை வாழ்விடமாக அறியப்படுகிறது. இமயமலை ஆறுகளான காக்ரா, கண்டக் நதி, கிர்வா நதி, ராம்கங்கா நதி மற்றும் சோன் நதி ஆகியவை 2ஆம் நிலை வாழ்விடங்களாகும். 1972ஆம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படும் வரை இந்திய முதலைகள் பொருளாதார ஆதாயத்திற்காகவும் குறிப்பிடத்தக்க வாழ்விட அழிவுக்காகவும் கண்மூடித்தனமாக கொல்லப்படும் அபாயத்தில் இருந்தன. 1970களில் ஒடிசாவின் நதி அமைப்புகளில் இருந்த 3 முதலை இனங்களான கரியல், முக்கர், நீர் முதலை ஆகியவை அழிந்து போக இருந்தன.
ஆறுகள் மற்றும் பிற பாரம்பரிய வாழ்விடங்களில் அதிகரித்த மனித செயல்பாடு மற்றும் வாழக்கூடிய பிரிவுகளின் நீளம் குறைவதால் இந்தியாவில் முதலைகளின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது. மேலும் வேட்டையாடுதல் காரணமாக குஞ்சு பொரிக்கும் முதலைகளின் உயிர்வாழ்வு விகிதம் ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்தது. இந்தியாவில் கரியல் மற்றும் உப்பு நீர் முதலை பாதுகாப்பு திட்டம் ஆரம்பத்தில் 1975ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஒடிசாவில் நடத்தப்பட்டது. பின்னர் முக்கர் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்திய முதலைகளின் 3 இனங்களும் இருப்பதாக இந்தியாவின் ஒரே மாவட்டம் ஒடிசா மாநிலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. குஜராத் மாநிலத்தில் முதலைகளுடன் கிராம மக்கள் இணைந்து வாழும் ஒரு கிராமம் உள்ளது. இங்கு 30 கிராமங்களில் 200க்கும் மேற்பட்ட சதுப்பு நில முதலைகள் இருப்பதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. சர்தூர் மாவட்டத்தில் உள்ள 30 கிராமங்களில் குறைந்தது 200 சதுப்பு நில முதலைகள் இருப்பதாக தன்னார்வ இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது. இங்கு கிராமங்களில் மக்களும் முதலைகளும் ஒவ்வொரு நாளும் தங்களது தினசரி வேலையை பார்க்கின்றனர். யாரும் யாரையும் தொந்தரவு செய்வதில்லை. வேம்பநாடு ஏரி அமைப்பின் வடமேற்கு பகுதியான கொச்சி ஏரி ஒரு காலத்தில் உப்பு நீர் முதலைகளின் தாயகமாக இருந்தது. துறைமுகம் அமைக்கப்பட்டதன் மூலம் சதுப்பு நிலங்கள் அழிக்கப்பட்டு வாழ்விட இழப்பு, ஏரியின் விளிம்பில் மனித குடியிருப்புகள் அதிகரித்ததன் மூலம் மிகப்பெரிய உப்பு நீர் முதலைகள் ஏரியிலிருந்து மெதுவாக மறைந்துவிட்டன. 1979 ஜனவரியில் நடைபெற்ற முதல் இந்திய முதலை ஆராய்ச்சியாளர்களின் கருத்தரங்கின் நிகழ்வுகளான இந்திய முதலைகள் பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி ஒரிசாவின் சந்த்பாலி கடற்கரையில் உள்ள பிதர் கனிகா மற்றும் மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தர்பன் ஆகிய இடங்களில் இனப்பெருக்கம் செய்யும் எண்ணிக்கையை தவிர உப்பு நீர் முதலை கேரள கடற்கரையில் உள்ள கொச்சின் முதல் கிழக்கு கடற்கரை வரை இந்திய நிலப்பரப்பில் உள்ள வேறு எந்த முந்தைய பரவல் வரம்பிலும் காணப்படவில்லை என்பது நிச்சயமாக அறியப்படுகிறது என்று குறிப்பிட்டது. தெற்கு மாநிலமான கேரளாவில் உள்ள மிகவும் மதிக்கப்படும் ஸ்ரீ அனந்தபத்மநாப சுவாமி கோயிலை சுற்றியுள்ள ஏரியில் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக முதலை கோயிலை பாதுகாத்து வந்ததாக கூறப்பட்டது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. இந்தியாவில் உள்ள ஸ்ரீ அனந்தபத்மநாப சுவாமி கோயிலில் தெய்வீகமாக நம்பப்படும் முதலையின் இறுதிச் சடங்கில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். சென்னை முதலை பண்ணையில் இருந்து 1000 முதலைகள் குஜராத்துக்கு மாற்றப்பட்டதாக ஒரு செய்தி உள்ளது. 1000 முதலைகளை கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானியின் சொந்தமான மிருக காட்சிசாலைக்கு மாற்றும் பணி தீவிரமாக நடந்துள்ளது. சென்னையில் முதலை பண்ணை இனப்பெருக்க மையம் 1976ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. முக்கியமாக 3 பூர்வீக முதலை இனங்களை மஹ்கர்ஸ், உப்பு நீர் முதலைகள் மற்றும் கரியல்ஸ் பாதுகாப்பதற்காக ஆரம்பத்தில் இது சுமார் 40 முதலைகளை கொண்டிருந்தது. இந்தியாவில் முதலை பாதுகாப்பு திட்டங்கள். காடுகளில் முதலைகளை பாதுகாப்பதற்காக முதலைகளின் மக்கள் தொகையை மீண்டும் பெருக்குவதற்காக இந்திய அரசாங்கம் 1975ஆம் ஆண்டில் இந்திய முதலை பாதுகாப்பு முன்முயற்சியை தொடங்கியது. திகார்படாவின் காரியால் ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு பிரிவு GRACU 1975இல் நிறுவப்பட்டது. இப்போது சட்கூசியா வனவிலங்கு பிரிவால் வெற்றிகரமாக நடத்தப்படுகிறது. அடுத்தபடியாக மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம் 2006இல் GRACU என்ற ஒரு சிறிய உயிரியல் பூங்காவாக நியமித்தது. மகாநதி நதி அமைப்பு நந்தன்கானன் உயிரியல் பூங்காவில் இருந்து பெறப்பட்ட காரியால்களுக்கான இறுதி இடமாகும். 81 காரியால்கள் முதலில் 1986 முதல் 1987 வரை ஆண்டுகளில் மகாநதி நதி அமைப்பில் விடப்பட்டன. அடுத்தபடியாக முதலை வளர்ப்பு திட்டம் 1980இல் நந்தன்கானன் விலங்கியல் பூங்காவில் சிறைபிடிக்கப்பட்ட முதல் முறையாக காரியால்கள் வளர்க்கப்பட்டன. பிப்ரவரி 1976இல் ஒரு ஆண் மற்றும் 2 பெண் காரியால்கள் வருகையுடன் காரியால்களின் இனப்பெருக்க குளம் செயல்பாட்டுக்கு வந்தது. அடுத்தபடியாக ராமதீர்த்தத்தில் உள்ள மஹ்கர் திட்டம் முதலை வளர்ப்பு வசதிக்கு முதலில் தமிழ்நாட்டில் இருந்து பெறப்பட்ட முட்டைகள் மற்றும் மஹ்கர் குட்டிகள் வழங்கப்பட்டன. 1984ஆம் ஆண்டு முதல் மஹ்கர் குட்டிகள் வளர்க்கப்பட்டு அவற்றின் குட்டிகள் சிமிலிபாலில் விடுவிக்கப்படுகின்றன. இன்று வரை 600க்கும் மேற்பட்ட முதலைகள் அங்கு விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் உப்பு நீர் முதலை பாதுகாப்பு நிலை என்னவென்றால்
இது ஒரு IUCN சிவப்பு பட்டியலில் குறைந்த கவலைக்குரியது என்று பட்டியலிடப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த இனம் பரந்த பரப்பளவையும் அதிக மக்கள் தொகையையும் கொண்டுள்ளது. இதன் அச்சுறுத்தல்கள் காடழிப்பு, கடலோர மேம்பாடு போன்ற மனித வளர்ச்சியால் வாழ்விடங்கள் அழிக்கப்படுகின்றன. உப்பு நீர் முதலை அதன் இறைச்சி, தோல் மற்றும் பற்களுக்காக இன்னும் வேட்டையாடப்படுகிறது. உப்பு நீர் முதலைகள் பெரும்பாலும் மீன்பிடி வலைகள் மற்றும் பொறிகளில் சிக்குகின்றன. முதலை பாதுகாப்பு நிலை என்னவென்றால் இது ஒரு IUCN சிவப்பு பட்டியலில் பாதிக்கப்படக்கூடியது என்ற நிலையில் இருக்கிறது. இதன் பொருள் அவை அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளன. காரியல்களை பாதுகாக்க பல பாதுகாப்பு முயற்சிகள் நடந்து வருகின்றன. அவற்றுள் காரியல்களுக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை உருவாக்குதல், மாசுபாட்டை குறைத்தல், காரியல்கள் மற்றும் அவை எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவை அடங்கும். இதன் வாழ்விடம் வளர்ச்சி மற்றும் மாசுபாடு காரணமாக இழக்கப்படுகிறது. காரியால்கள் அவற்றின் இறைச்சிக்காகவும் தோலுக்காகவும் வேட்டையாடப்படுகின்றன. காரியல்கள் மாசுபாட்டிற்கு உணர்திறன் கொண்டவை, மேலும் இது அவற்றின் உயிர்வாழ்வுக்கு பெரும் அச்சுறுத்தலாகும். மக்கர் முதலைகள் IUCN சிவப்பு பட்டியலில் பாதிக்கப்படக்கூடியவையாக பட்டியலிடப்பட்டுள்ளன. இதன் பொருள் அவை அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளன. மக்கர் முதலைகளை பாதுகாக்க பல பாதுகாப்பு முயற்சிகள் நடந்து வருகின்றன. மக்கர் முதலைகள் உயிர் வாழ ஒரு குறிப்பிட்ட வாழ்விடம் தேவை. மேலும் இந்த வாழ்விடம் வளர்ச்சி மற்றும் மாசுபாடு காரணமாக இழக்கப்படுகிறது. மக்கர் முதலைகள் அவற்றின் இறைச்சிக்காகவும் தோலுக்காகவும் வேட்டையாடப்படுகின்றன. மக்கர் முதலைகள் மாசுபாட்டிற்கு உணர்திறன் கொண்டவை, மேலும் இது அவற்றின் உயிர்வாழ்வுக்கு பெரும் அச்சுறுத்தலாகும். மனிதகுலம் இயற்கை மற்றும் வனவிலங்குகளுக்கு இடையிலான நுட்பமான சமநிலையை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். விலங்குகளை வேண்டுமென்றே கொல்வதும் வேட்டையாடுவதும் நமது சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகளின் சீரழிவுக்கு வழிவகுப்பது மட்டுமல்லாமல் மனித இருப்புக்கும் அச்சுறுத்தலாக அமைகிறது. இந்திய முதலைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதற்கான முக்கிய காரணம் சுயநல நோக்கங்களுக்காக அவற்றின் வாழ்விடங்களை இடைவிடாமல் அழிப்பதாகும். நகரமயமாக்கல் மற்றும் ஆற்றங்கரைகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் மனித குடியிருப்புகளை ஆக்கிரமிப்பது ஆகியவை மனிதர்களுக்கும் முதலைகளுக்கும் இடையிலான மோதலுக்கு முதன்மையான காரணிகளாகும். இந்தியாவில் வதோதரா, கோட்டா மற்றும் பிதர்கனிகா போன்ற நகரங்கள் மனித முதலை மோதல்களுக்கான முக்கிய இடங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளும் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. உலக முதலை தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 17ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இது பெலிஸ் மிருகக்காட்சிசாலை மற்றும் முதலை ஆராய்ச்சி கவுன்சிலால் நிறுவப்பட்டது. இன்று நாம் முதலைகளை பற்றிய பல தகவல்களை அறிந்தோம். இது இயற்கையின் ஒரு வியப்பான படைப்பு. இதன் தனித்துவங்கள், தற்காப்பு முறை, உணவு பழக்கம் அனைத்தும் நம்மை ஆச்சரியப்படுத்தும். நண்பர்களே, நீங்கள் முதலைகளை பற்றிய இன்னும் ஆழமான தகவல்களை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் கிரியேட்டிவ் டு கிரிமேஷன் யூடியூபை தொடர மறக்காதீர்கள். விரைவில் இன்னும் பல புதுமையான உயிரினத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.